என் பேர் வெங்கடேஷ். எனக்கு ஆப்போசிட்டில் ஒரு பஸ் நிற்கிது. அந்த பஸ்லேயும் வெங்கடேஷன் தான் பேர் எழுதியிருக்கு. வாட் அ கோஇன்சிடென்ஸ். பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இப்போ தான் நோட் பண்ணேன், அந்த பஸ்ஸில் வெங்கடேஷன் இருக்குது. இதுதான் நான் வந்த பஸ்ஸு. அண்டு இந்த பஸ்ஸு தான் வெங்கடேஷன் பேர் போட்டிருக்கு. அண்டு பாவம், ரொம்ப நேரமாக வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் நிப்பாட்டி சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்காரு இவர். இப்போ தான் ஒரு விஷயத்த கவனித்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஃபன் சாப்பிட்றதுக்கு பஸ்ஸை நிப்பாட்டிருக்காங்கன்னு பார்த்தா அது கிடையாதுங்க. இங்கே வேறு ஒன்று நடக்குது. ஆக்சுவலாக இந்த பஸ்ஸு எலக்ட்ரிக் பஸ் இல்லைங்களா, அதனால் அந்த பஸ்ஸு சார்ஜ் போடுறதுக்கு சார்ஜ் ஸ்டேஷன் பக்கத்தில் சரவண பவன் இருக்கு போகிறதுக்கு. ஸோ பஸ்ஸு சார்ஜ் போட்டு எல்லாம் சாப்பிட போயிருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்கள். ஏன் வரப்பே சார்ஜ் போட்டு வர மாட்டாங்களோ? பாருங்கள், காட்டுறேன். எல்லாம் சாப்பிட்டு போயிருக்காங்க, டிஃபன் சாப்பிட போயிருக்காங்க. இந்த இப்போ தான் கவனிச்சேன் ஆக்சுவலாக. பாருங்கள், அழகாக இங்கே பவர் ஸ்டேஷன் இருக்குது. அந்த பவர் ஸ்டேஷனில் பஸ்ஸுக்கு அழகாக சார்ஜ் போட்டிருக்காங்க. ஆமாம், எவ்வளோ நேரம் சார்ஜ் ஏறும் என்ன ஏதுன்னு தெரில. அவர் கேட்போம். அழகாக சார்ஜ் ஏறிட்டுருக்கு. இதுதான் பவர் ஸ்டேஷன். அந்த அளவுக்கு ஃபுல் சார்ஜாக இருக்குது. நீங்கள் தெரியும், கிளியர் கட்டாக தெரியும் நினைக்கிறேன். எவ்வளோ நேரத்தில் ஏறும்னு தெரில, ஆனால் பவர் ஏறிட்டுருக்கு. இப்போ தான் அந்த தம்பிக்கிட்ட பேசினேன். ஆக்சுவலாக இன்னும் வண்டி அரை மணி நேரம் நிற்குமா. ஆக்சுவலாக வண்டி அரை மணி நேரம் நின்று டெய்லி இங்கே வந்து பவர் போட்டுட்டு தான் போகுமா. ஸோ வண்டியை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஆகுறதுக்கு 1 hour ஆகுமாங்க. பரவாயில்ல, 1 hourல ஃபுல் சார்ஜ் ஆயிரும். 1 hourல ஃபுல் சார்ஜ் ஆச்சுன்னா இந்த வண்டி அப் அண்ட் டவுனே போயிட்டு வந்துடும் போல இருக்கே. பாண்டிச்சேரி டு பெங்களூர், பெங்களூர் டு பாண்டிச்சேரி. நான் ஒசூர் தான், பட்டு ஒரு ஃபுல் சார்ஜுக்கு எவ்வளோ தூரம் போகணும் எனக்கு தெரில. பட்டு ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1 hour ஆகுமா. இப்போ தான் அந்த பையன்கிட்ட கேட்டேன், அவர் சொன்னார். ஸோ இப்போ ஒரு அரை மணி நேரம் நிற்குமா. நிற்கட்டும், பொறுமையாக போவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த பஸ்ஸு வந்துட்டு பவர் ஏறிக்கிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இப்போது இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணதுனால இன்றைக்கி ஒரு புது விஷயத்த நான் கற்றுக்கிட்டேன். என்ன கற்றுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் எலக்ட்ரிக் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணது கிடையாது. பட் ஒரு எலக்ட்ரிக் பஸ்ஸு எவ்வளோ நேரம் சார்ஜ் ஆகும், ஒரு அரை மணி நேரம் கேப்பில் இங்கேருந்து பாண்டிச்சேரிக்கே ஃபுல் சார்ஜ் பண்ணி கொண்டு போகிறாங்கன்னா பார்த்துக்குங்க. ஸோ நைஸ். இப்படி தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி தான் வந்துட்டு விளாக்லாம் பண்ணுறாங்க போல இருக்குது. நம்ம தான் வந்துட்டு ஒன்றும் தெரியாமல் வீட்டிலே உட்காந்துக்கிட்டே இருக்கோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய தூரம் ட்ராவல் பண்ணுங்கள், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்களும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. வந்து இறங்கிட்டோம் கைஸ். இப்போ தான் வந்து இறங்கணும், அப்படியே கிளம்பலாம். ஸோ ஃபைனலாக ரூம் ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் நம்ம ரூமு. இப்போதைக்கு டெம்பரரியாக இந்த ரூமா, இது டெம்பரரி தானே. இப்போதைக்கு டெம்பரரி ரூம். ஆக்சுவலி ஃப்ரெஷ்ஷாக வைக்கணும். அந்த ரூம் இன்னொன்று இருக்குது. நம்ம 3 பேர், நீங்கள் நான் அந்த இடத்துக்கு நீங்கள் நான் ராம். ஓகே, ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அது என்னென்னு நான் அப்புறமா வ்ளாகில் சொல்கிறேன். அண்ட் இவர் தான் ரோட் டிராக்டர் நிஷாந்த். ஒரு ஹாய் சொல்லுங்கள். வணக்கம். ஹாய். ஓகே, நான் எல்லாம் பசங்க போய் ஸ்விம்மிங் பூல் இறங்கிட்டாங்கன்னா நானும் போய் இறங்கிட்டு கொஞ்சம் களைப்பாக இருக்குது, முடிச்சுட்டு வந்துடுறேன். பாருங்க, நாங்க ரெசார்ட்லயே இருக்கோம். இங்க டிஆர்ஆர் ஆகும்னா இச்சு கொட்டிட்டே இருக்காரு. அங்க பாருங்க, ஷூ துடைக்கிறாரு, மண்டைக்கு பாலிஷ் போடுறாரு, சென்டடிக்கிறாரு. மண்டைக்கு பாலிஷ் போடணும். வந்தோம். ஸோ சாப்பிட போயிட்டு இருக்கோம். எங்கள் டிஆர்ஆர் ரெடி ஆகிட்டு இருக்காரு. நாங்களும் ரெடி ஆகல, சாப்பிட்டு வந்து ரெடி ஆகலாம். என்ன சேனல் பேர்? சேனல் பேர் எங்கள் டிஆர்ஆர் வந்துட்டு நம்ம சேனல் பேர் கேட்குறாரு. எங்கள் சேனல் பேர் வந்து ரிவைவ், REVIVE. ஸ்டார்ட்.
ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பாண்டிச்சேரி வீலாக. என்னடா இவன் புதுசா யாரோ வந்திருக்கான்னு பாக்குறீங்களா? நான் வந்து யாரும் இல்லைங்க, நான் வெங்கியோட ஃப்ரெண்ட் தான். வந்து பாத்தீங்கன்னா வெங்கி அவர் தான் கேமராமேனா இருக்காரு. ஒரு ஹாய் சொல்லிருங்க வெங்கி மக்களுக்கு. ஹாய். ஹாய். ராமானுஜம். இவர் தான் ராமானுஜம். ஸோ நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பாண்டிச்சேரியில் ஒரு ஈவெண்ட்காக வந்திருக்கோம். ஸோ இந்த ஈவெண்ட்ல என்னென்ன விஷயங்கள் நடக்குது, என்னென்ன ஃபன் மெட்டீரியல்ஸ்லாம் நாங்கள் கோ த்ரூ பண்றது எல்லாமே உங்களுக்கு வந்து வீடியோ ஃபார்மேட்ல வந்து வெங்கி காட்டுவாரு. ஸோ ஸ்டே டியூன். பாய். ராமே, நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்? என்ன பண்ண போகிறோம்? சாப்பிட போகிறோம். நல்லா பசிக்குது, சரியான பசி. நானும் டிஆர்ஆர் ஏதாச்சும் வாங்கி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஸோ அதனால நல்லா போயிட்டு சாப்பிட்டு வந்துடுறோம். ஸோ நீங்களும் தொடர்ந்து எங்கள் அண்ணனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக. ஸோ உங்கள் சப்போர்ட் எல்லாமே எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இந்த பாண்டிச்சேரி எபிசோட மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் கிளைமேட் நல்லாவே இருக்குங்க, பரவாயில்ல. நான் பாண்டிச்சேரி ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். சென்னை வந்திருக்கேன், பட் இந்த சென்னை வெதரும் பாண்டிச்சேரி வெதரும் இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும்ன்ட்டு எனக்கு தோணுச்சு. பட் ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மழை வர்றதுனால எப்படி இருக்கும் போல். பட் எனக்கு பேசிக்காகவே வேர்த்து ஊற்றும் சும்மாவே. ஸோ இங்கே தான் கைஸ் நம்மளோட ஈவெண்ட் நடக்க போகுது. அண்ட் இந்த விலாகை வந்து நான் எடுப்பேன்னு பார்த்தேன். எங்கள் டிஆர்ஆர் வந்துட்டு இன்றைக்கி விலாகை எடுக்கிறாரு. ஸோ நான் இன்றைக்கி கேமராமேன். அவர் வந்துட்டு நம்மளுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார். நம்ம இன்றைக்கி கேமராமேனாக பின்னாடி நின்று பிஹைண்ட் த சீன்ஸ் எல்லாமே அவர் கவர் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டு என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா செரிக்ன்ற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அதோட அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் இங்கே வந்து பாண்டிச்சேரி நடக்குது. அது ரிலேட்டடாக பார்க்க வந்திருக்கோம். ஸோ சாப்பாட்டுக்கு இப்போ போகிறோம். என்னென்ன ஃபுட் அங்கே கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து இமேஜஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ ஹாய் சொல்லுங்கள். இவங்க எல்லாமே என்னோட டிஸ்ட்ரிக்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே. இவங்க நான் 3 பேர் இருக்கோம் ப்ளஸ். ஆமாம் காய்ஸ், இது எனக்கு கொடுத்துருக்குற டிக்கெட்டு. ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி நாளைக்கு எல்லாமே சாப்பாடு பார்த்துக்கிடுங்க. ஸோ ஃபுட் கவுண்டர். அப்படியே போயிட்டு ஃபஸ்ட்டு வெல்கம் கிட் இருக்குது. அதுக்கப்புறம் லஞ்சு, ஃபெலோஷிப்பு, டின்னரு, பிரேக்ஃபாஸ்ட் நாளைக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வெல்கம் கிட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லஞ்சு கொடுத்துட்டு லஞ்சுக்கான ஃபுட் டோக்கனை கொடுத்து நம்ம பண்ணுவோம். ஸோ நம்மளோட டோக்கனை கொடுப்போம். அதில் ஒரு டோக்கன் மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றதை வாபஸ் கொடுத்துருவாங்க போல். ஓகே, தேங்க்யூ. ஸோ நம்மளுக்கான பிளேட் வாங்கிப்போம். என்ன இருக்குது? ஏதோ சூப் இருக்குது. அந்த சூப்பை ஒன்று சாப்பிடுவோம். சாலட் இருக்குது, ஒன்றுமா சாலட் வைங்க. கேசரி அண்ட் பக்கோடா, ஒரு சப்பாத்தி ஒன்று, ஒயிட் ரைஸ் இருக்குது. நம்ம அப்புறமா சாப்பிடுவோம். அண்டு சப்பாத்திக்கு கிரேவி வாங்கிக்கலாம். தேங்க்யூக்கா. அண்டு நம்ம ஃபேவரெட் கபாப் இருக்குது, கபாப் வாங்கிக்கலாம். பிரியாணி அப்புறமா வாங்கிப்போம். 65 மட்டும் வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. சாப்பிட்டு முடிச்சிட்டோம், கை கழுவிட்டுருக்கோம். அண்டு டிஆர்ஆர் ஃபுட் எப்படி இருந்துச்சு? ஆமாம், ஏதோ ஓரளவுக்கு இருந்துச்சு. அண்ட் ஓகே, ஸோ சாப்பிட்டு முடிச்சிட்டோம். திரும்பி ஒரு வாட்டி போயிட்டு நீட்டாக குளிச்சுட்டு சும்மா மாசா ரெடி ஆகிட்டு வரேன். கைஸ், ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க, ஐஸ்கிரீமும் சாப்பிடுவோம். அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா லைவ் கிச்சனில் நம்மளுக்கு முட்டை பொடி மாசம், முட்டை தோசை, ஆம்லெட்டு, எல்லாம் போடுறாங்க. சாப்பிட்ற நிலமெல்லாம் இல்லைங்க, அதனால் நம்ம போகலாம். அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா? சாப்பிட்லாம் வாங்க. இந்த ஃபார்மில் வாத்துலாம் வளர்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ வாத்து இருக்குது, அழகழகான வாத்துங்க எல்லாம் இருக்குது. அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜோடி புறாக்கள், ஜோடி புறாக்கள்லாம் இருக்குது.
என்னம்மா என்ன 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 ஏதோ கூப்பிடுச்சு போல இருக்கு. கைஸ் ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா நம்ம vlog கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுற கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு வெளியே போனோமா. போகிறப்ப எங்கள் டிஆர்ஆருக்கு சட்டப்பட்டன் பிஞ்சு போச்சு. அதுக்கு ஊசி நூல் ஆர்டர் போட்டிருக்கோம், பிளிங்கிட்டில் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சம்பவம் ஆகிப்போச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணது இந்த பையன் இருக்கான் பார்த்தீங்களா, இவன் தான் ஆர்டர் போட்டான். ஆர்டர் போட்டது என் வீட்டு அட்ரஸ்க்கு ஒசூருக்கு ஆர்டர் போட்டான். அது இங்கே வரும்னு பார்த்து நாங்கள் அவங்களுக்கு லொக்கேஷன் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அவர் கடைசியில் என் வீட்டு லொக்கேஷனில் போய் நின்றுட்டுருக்காரு. என்னடா அது சைத்தன்யா ஸ்கூல்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா என் வீட்டு சைத்தன்யா ஸ்கூல் கிட்ட இருக்கிற இடத்துல போயிட்டு நின்றுக்கிட்டு அவர் சொல்லிட்டுருக்காரு இங்கே ஒரு சைத்தன்யா ஸ்கூல் இருக்குது. என்னன்னு தெரில. ஸோ மறுபடியும் இப்போது அந்த ஆர்டரை எங்கள் அம்மாவை வாங்க சொல்லிட்டேன். இன்னொரு ஆர்டர் போட்டிருக்கோம். எதில் போட்டிருக்கீங்களா இல்லையா? இன்னும் போடலையா? இன்ஸ்டாமார்ட்டில் போடணுமா? என்னென்ன ஃபன்னு இன்னும் நடக்க போகுதுன்னு தெரில, பார்ப்போம். இவரு தான் அந்த வேலையை பார்த்து அமர்க்கலமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மக்களே. சரி, ஓகே. ஸோ ஹாய் கைஸ், ஆக்சுவலாக ரெடி ஆகிட்டோம். இன்னும் ஈவெண்ட் இன்னும் ஸ்டார்ட் ஆக டிலே பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு இந்த ஈவெண்ட்டுக்கான கிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த கிட்டு இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அந்த கிட்டில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக குக்கீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் காப்பி தூள், கடலக்கொட்டை பருப்பி, அல்வா கைஸ், திருநெல்வேலி அல்வா எனக்கேவா. அதுக்கப்புறம் ஸ்வீட்டு பரவாயில்ல ஏதோ கொடுத்துருக்காங்க நிறைய விஷயங்களை. அதுக்கப்புறம் கிட்டில் என் பேரை போட்டு அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நைஸ், வெரி வெரி நைஸ். சாப்பிட போகிறோம். குட் மார்னிங் கைஸ். நேற்று ஈவெண்ட் நல்லபடியாக முடிஞ்சுது. அவார்ட்ஸ் தான் வாங்கினோம். நம்ம டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மொத்தம் 4 அவார்டு வந்திருக்கு. ஸோ நல்லா இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக முடிஞ்சுது. அண்டு அப்படியே போயிட்டு ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு அப்புறம் எனக்கு சென்னை போகிற பிளான் இருக்குது. சென்னை போயிட்டு என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு பஸ் ஏறலான்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கேன். வீரன் ரிசார்ட்டில் இருந்து சென்னை புறப்பட்டான். பீச் தெரியுது. ஆக்சுவலாக பீச்சுக்கு ஒரு பிளான், பீச்சுக்கு போயிட்டு